வணக்கம் மாணவர்களே, ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த லெசனில் வேலன்சி பற்றி பார்க்க போகிறோம். வேலன்சி இஸ் த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இட் கேன் பி கம்பைன் வித். இதில் நம்ம பார்க்க போகிறோம் வேலன்சி இஸ் த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம். இப்போ ஒரு 15 எலிமெண்ட்டுக்கு வேலன்சி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். H hydrogen. Hydrogen atomic number is 1. நமக்கு atomic number அப்படின்றது number of protons or number of electrons. Hydrogen symbol H, atomic number 1. Helium symbol He, atomic number 2. Lithium symbol Li, atomic number 3. Beryllium symbol B, atomic number 4. Boron symbol B, atomic number 5. Carbon 6, atomic number symbol C. Nitrogen symbol N, atomic number 7. Oxygen symbol O, atomic number 8. Fluorine atomic number 9, symbol F. Neon noble gas atomic number 10, symbol Ne. Sodium symbol Na, atomic number 11. Magnesium Mg, atomic number 12. Aluminium Al, atomic number 13. Silicon atomic number 14. Phosphorus P, atomic number 15. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்குது. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் ஹைட்ரஜனோட 1. ஸோ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. Helium atomic number 2. So combining capacity of an helium is 2. So valency of helium is 2. Lithium atomic number is 3. First shell la 2 electron இருக்கும். Another second shell அதில் ஒரு number 3. First shell la 2 electron occupy பண்ணியிருக்கோம். Another cell இது S cell அப்படின்னு சொன்னோம். அடுத்த செல் வந்து P. இதில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. 2 + 1 3. ஸோ இந்த செகண்ட் செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 1. ஸோ வேலன்சி ஆஃப் லித்தியம் இஸ் 1. பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்த செல்லில் 2. ஸோ 2 + 2 4. Beryllium valency is 2. Boron atomic number is 5. So outermost electron carries 3. 3 + 2 total 5. Outermost shell 3 electron இருக்கு. The combining capacity of an element is 3. The valency is 3. Carbon atomic number of carbon is 6. First cell la 2 electron irukku. Another cell it has 4 electrons. So valency of carbon is 4. Suppose if we take neon electronic configuration 2 + 8 + 1. Atomic number of neon is 11. ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்த செல்லில் 8. ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது. செகண்ட் செல்லில் 8. தேர்ட் செல் கேரிஸ் 1 எலக்ட்ரான். ஓவரால் அட்டாமிக் நம்பர் இஸ் 2 + 8 10. 10 + 1 11. ஸோ வேலன்சி ஆஃப் சோடியம் இஸ் 1. அவுட்டர் மோஸ்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் சோடியம் இஸ் 1. So valency of sodium is 1. இது electronic configuration. First cell 2 electron occupy பண்ணும். அடுத்த செல்லில் 8 electron. அதுக்கு அடுத்த செல்லில் 8 electrons. So first cell 2 electron complete ஆயிடுச்சுன்னா next
இந்த 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுல ஃபில் ஆக ஆரம்பிக்கும். 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஷெல் போகும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹைட்ரஜன் சிம்பிள் H, அட்டாமிக் நம்பர் 1, வேலன்சி 1. கார்பன் C, அட்டாமிக் நம்பர் 6, வேலன்சி 4. ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் செல்லில் 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் இஸ் 8. ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கு அடுத்த செல்லில் 6 எலக்ட்ரான் இருக்கும். இன்னும் 2 எலக்ட்ரான் இருந்தால் அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு அது வந்துடும். ஸோ வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 2. சோடியம் சிம்பிள் Na, அட்டாமிக் நம்பர் இஸ் 11. ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ், தேர்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ வேலன்சி ஆஃப் சோடியம் இஸ் 1. Calcium atomic number is 20. Calcium atomic number is 20. Valency is 2.